இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் விசிபிள் ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ போட உடனே மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுனால லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர் ஃபைட் ஃபார் ஷூட். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனிங் இன்டர்ஃபேஸ் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செட்டிங்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லொக்கேஷன் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மேலே இருக்க சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மற்றும் பிசி இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா VLC மீடியா பிளேயர் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். VLC அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கீழே இருக்க சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு நிறையவே ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் EXE, அதாவது வந்து சிஸ்டமுக்கு தேவையான ஃபார்மேட்டே வரும். ஸோ இதில் 32 பிட் 64 பிட் எல்லாமே வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ண இதுலேயே வந்து ஏகப்பட்ட இந்த கேட்டகரி எல்லாமே வரும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கும் தனியாக கடந்து வரும். உங்களுக்கு வேணுங்கிறது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆட் வரும் ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கொடுத்தோம் அப்படின்னா 2 டவுன்லோட் ஆப்ஷன் வரும். யூசிங் ஃபைல் பர் ஷூட் டவுன்லோட், அதாவது இது மூலிமா டவுன்லோட் மேனேஜர் வந்து ஃபைல் பர் ஷூட்டில் இருக்கிற டவுன்லோட் மேனேஜர் மூலியமாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆட் வந்துச்சுன்னா க்ளோஸ் வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் ஃபைல் பர் ஷூட் டவுன்லோட்னு கொடுத்துருங்க. ஸோ சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அலோவ் பண்ணிக்கோங்க. ஸோ அலோவ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனரில் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30.5. ஸோ இப்போ வந்து பேக் வந்துட்டு நம்ம வந்து வேறு சில ஆப்ஷன்ஸும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஷார்ட் பை கொடுத்துட்டு நம்ம இது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து கேன்சல் கொடுத்துட்டு நமக்கு தேவையான வேறு ஒரு ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது மூலம் அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்குள்ளே வந்து நிறையவே டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ கேம்ஸ் கூட நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம WWE கேம் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சாரி, எனக்கு வந்து கீபோர்ட் தமிழில் இருக்கிறதுனால தமிழில் டைப் ஆகுது. ஸோ இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம WWE போட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து 2K கேம் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால 2K அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம கீழே இருக்க சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோ ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோடாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் வரும், விண்டோஸ்க்கும் வரும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் மொபைலுக்கும் வரும், ப்ளஸ் வந்து பிசிக்கும் வரும். உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே PDF ஃபார்மேட்லேயும் இருக்கும், அதே மாதிரி ஜிப் ஃபார்மேட்லேயும் இருக்கும். நம்ம வேணுங்கிற இது டவுன்லோட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து வேறு சில ஆப்ஷன்ஸும் ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு மூவிஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ மூவிஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன அந்த இப்போ காலா மூவி கொடுக்குறோம் அப்படின்னா காலாவில் வந்து என்னென்ன இருக்கோ அந்த கேட்டகரி ஃபுல்லாகவே வந்து சர்ச் ஆகிட்டு வரும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, பட் ஆனால் தமிழ் டப்பில் இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம கேன்சல் கொடுத்துட்டு வேறு ஆப்ஷன் நம்ம கொடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் மூவி வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். கொடுத்தோம் அப்படின்னா டெட்பூல் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் 2 இருக்கும், 1 இருக்கும். நீங்கள் வேணுங்கிறது செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் டப்புடில் வேணுமா இல்லை இங்கிலீஷ்லேயே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே இது கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.